கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகல தீர்க்கதரிசிகளையும் இவைகளை தீர்க்க தரிசனம் சொல்லி. ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசபாத் யுத்தத்திற்கு புறப்படுகிறான். சுமார் 400 தீர்க்கதரிசிகளை வர செய்து யுத்தத்திற்கு போகலாமா, நன்மை உண்டா என்று கேட்டபொழுது அனைவரும் நல்ல நல்ல காரியங்களை சொன்னார்கள். ஆனால் இந்த மீகாயா தீர்க்கதரிசி தவிர, இந்த மீகாயா தீர்க்கதரிசி உண்மைகளையும் கடிந்து கொள்ளுதலையும் அப்படியே சொல்பவன். மற்றும் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல், யோவான், இவர்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகள் யூத மத தலைவருக்கு எதிராகவும் தவறான உபதேசங்களுக்கு எதிராகவும் கண்டன குரல்களை எழுப்பினார்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் மேன்மையானவர்களாக காணப்படுவது கிடையாது. பினாகாஸை போலவும் வாளை எடுத்து பாய்கிறார்கள். நாத்தானைப் போல தாவீதிடம் நீயே அந்த மனுஷனும் என்று பகிரங்கமாக உணர்த்திய தீர்க்கதரிசி. மற்றும் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் பரிசேயர், சதுசேயர் மற்றும் யாவரையும் விரியன் பாம்பு குட்டிகளை என்று உணர்த்தியவன். மற்றும் இயேசு கிறிஸ்துவும் இந்த பரிசேயர்களை பார்த்து கல்லர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று வினவுகிறார். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் உள்ள பெரும்பான்மையான தீர்க்கதரிசிகள் கடிந்து கொள்ளுகிறவர்களாயும் உண்மையை மற்றும் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டுமே சொல்லி உணர்த்துகிறபடியால் அநேகரால் வெறுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அதற்காக அந்த உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் கவலைப்படுவதே கிடையாது. ஆனால் இன்றுள்ள கிறிஸ்தவர்களும் மற்ற மதத்தினரும் தீர்க்கதரிசிகளை குறித்து எண்ணங்கள் முற்றிலும் வேறுபட்டுள்ளது. அவர்களை பிரியப்படுத்துவது போல சொல்லி பணம் சம்பாதிக்கிறார்கள். தங்கள் வயிற்று பிழைப்புக்காகவே மட்டும் இவர்களது தீர்க்க தரிசனம் உள்ளது. பரிசுத்த வேதத்திற்கு முற்றிலும் எதிராக உள்ளது. இது போன்ற தீர்க்க தரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஆமேன். God bless you.